أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனில் 18வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறாவை நாம் பார்த்து வருகின்றோம். இதற்கு முந்தைய வகுப்பில் அந்த சூறாவினுடைய ஒரு முன்னுரையையும், அந்த சூறா நமக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி தருகிறது என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை முன்னுரையாக கொண்டு 3 வசனங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மீதி எத்தனை வசனங்கள் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா போன இதுல நம்ம ஒரு 8 வசனம்னாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தது. ஆனா 3 வசனம் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இல்லையா நானா? ஆமா. சோ அதனால இன்ஷா அல்லாஹ் இப்போ இன்னைக்கு 4வது 5வது வசனங்கள் 6 4 5 6 இந்த 3 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கு வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். வயுந்திர் அல்லதீன காலு இத்தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுகிறார்களே, அவர்களை எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டது. மாலஹும் பிஹி மின் இல்மின் வலா லி ஆபாஇஹிம் கபுரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம் யகூலூன இல்லா கதிபா. இதை பற்றி அவர்களுக்கோ அவர்களின் மூதாதையர்களுக்கோ எவ்வித அறிவும் இல்லை. அவர்கள் வாய்களிலிருந்து புறப்படும் வார்த்தை மிக பெரியது, மிகவும் கொடியது. அவர்கள் பொய்யை தவிர வேற எதையும் கூறவில்லை. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இந்த செய்தியை அவர்கள் நம்பவில்லை என்பதற்காக அவர்கள் பின்னால் சென்று கவலையால் உண்மையே நீர் அழித்துக் கொள்வீர்கள் போலும். இப்போ இன்னைக்கு 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்ப இந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, முதல் 3 வசனங்கள் அல்லாஹ்வினுடைய புகழ், இந்த வேதம் எப்படிப்பட்டது, அது என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறது. 2வது ஆயத்துல கையிமன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம அதற்கான விளக்க உரைகளை எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள், நல்ல செயல்கள் அமிலு சாலிஹாத் செய்யறவங்க எல்லாருமே அவங்களுக்கான ஒரு கிஃப்ட், லாஸ்ட்ல ஒரு கூலி என்ன அப்படின்னா சொர்க்கமா இருக்கு. அந்த சொர்க்கம் அவங்களுக்கு மாக்கிஃபீன ஃபீஹி அபதா, அது அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா, மக்காவினுடைய இணை வைப்பாளர்கள், மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ் தனக்கென்று ஒரு பிள்ளையை தத்தெடுத்து கொண்டான், அல்லாஹ் தனக்கென்று ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பரப்புரையை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வயுந்திர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தொடங்குகிறான். வயுந்திர அப்படின்னா போன 2வது வசனத்திலயுமே அதே மாதிரி இலியுந்திரன் வந்துருந்துச்சு. இப்போ எதற்கா திருப்பி வயுந்திர வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அல்லாஹ் இதன் மூலமாக சொல்ல வருவது என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பொறுத்து கொள்வான். ஆனா அல்லாஹ்வுக்கு சந்ததி இருக்கிறது என்று கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு பிரத்யேகமாக நீங்க செய்யற விஷயம் ரொம்ப சிவியரான ஒரு மிஸ்டேக்கு, இந்த குற்றத்தினுடைய தீவிரத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதற்காகத்தான் வயுந்திர அப்படின்னு சொல்லி 2வது தடவை சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை லியுந்திரன்னு சொல்லிட்டு வாவு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்படித்தானே? நான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வாவு போட்டுக்கிட்டே அல்லாஹ் போயிடும். அதுல எல்லாமே முன்னாடி அல்லாஹ் சொல்றதா அப்படி அப்படியே வரும். ஆனா இதுல பாருங்க, வயுந்திரன்றது 2 தடவை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தினுடைய தீவிரம் எப்படிப்பட்டது, சிவியரான அவங்க செய்யற விஷயங்கள், இதையெல்லாம் சொல்லி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா வயுந்திர என்று
திருப்பி இன்னொரு தடவை சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அல்லதீன கால் உத்தகதல்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொல்கிறார்கள் வலதன், தனக்கென்று ஒரு பிள்ளையை. இப்போ அந்த அரபு மொழியில இபின் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இபின்னா என்ன அர்த்தம்? மகனுக்கு சொல்லுவாங்க. வலது அப்படின்னாலுமே வந்து குழந்தை, சிறுவன் இப்படின்ற அர்த்தங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா ஏன் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல வலதன் என்று பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு சொன்னா, இபின் அப்படின்னா நேரடி பையன் பொருள். இப்ப என்னுடைய சொந்த மகனுக்கு இபின்னு நம்ம சொல்லுவோம். இதே வலது அப்படின்னு சொன்னா நேரடி பிள்ளைகளையும் குறிக்கும், பெண் பிள்ளைகளையும் குறிக்கும், தத்தெடுத்து வளர்க்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளையும் குறிக்கும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதன் என்று சொல்லுகிறான். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களும் மக்காவினுடைய குறைஷிகளும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இவங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் உண்டு என்பதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்லி காட்டினாங்க. இதை வந்து இமாம் அல் குர்துபி சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தின்படி நம்ம பார்க்கும்பொழுது 3 சாரார் இலக்காக வச்சுதான் இந்த வசனமே நமக்கு பேசுது. ஒண்ணு, யூதர்கள் என்ன சொன்னாங்க, வகாலத்தில் யஹூது உஸைரு இப்னுல்லாஹ், உஸைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபியை அல்லாஹ்வினுடைய மகன் என்று சொன்னார்கள். குர்ஆன்ல சூரா தௌபாவில இது இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மகன், இறை மகன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி மக்காவினுடைய குறைஷிகள், காஃபிர்கள், அந்த அதாவது இணை வைப்பை செய்யக்கூடிய முஷ்ரிக்குகள், இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வானவர்கள் அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள்ல, இவர்களை அல்லாஹ்வினுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, மக்காவினுடைய அந்த காலத்தினுடைய வழக்கம் எப்படி இருந்துச்சு, ஆண் பிள்ளைகளாக இருந்தா கொண்டாடுவாங்க. ஒரு குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய வந்து பெரிய ஒரு ஒரு கௌரவமான இடத்துல கொண்டு வந்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய முகம் கருப்பாகிற அளவுக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு கெட்ட விஷயம் நடந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் மாத்திக்கிடுவாங்க. சோ இந்த அடிப்படையில பெண் குழந்தைகளை உயிரோடு கொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் அங்க இருந்துச்சு. ஒரு கெட்ட கலாச்சாரம் அங்க இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம மக்காவுல போய் பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த காபாவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து இங்கதான் வந்து பெண் குழந்தைகளை உயிரோடு கொன்று புதைத்த அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்றது. அந்த இடத்துல வந்து மக்கால இன்னைக்கு எந்த ஒரு பில்டிங்கும் கட்டல, எந்த ஒரு கட்டடமும் அதற்கு மேல எழுப்பல அப்படின்ற சொல்லக்கூடிய காட்சி அல்லாஹ்வினுடைய கிருபையினால நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி பார்த்தா தப்சீர் இப்னு இஸ்ஹாக் தபரி போன்ற இமாம்கள் எல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானவர்களை ஒரு இபாதத் செய்யறாங்க, வானவர்களை வணங்குறாங்க, வணங்கிட்டு அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள் என்று சொல்வதற்கே அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதை தான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இவங்க செய்யற தப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறான் அப்படின்றத நம்ம தப்சீர்களின் வழியாக பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி சொல்ற மக்கள், மோசமான அருவருப்பான வார்த்தையை சொன்ன மக்கள், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறான் அல்லாஹு தாலா, உங்களுக்கு யாரு எப்படிப்பட்டவங்க, யாருக்கு பிறந்தவங்க, உஸைர் வந்து அல்லாஹ்வினுடைய மகன்னு சொல்றீங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய மகன்னு சொல்றீங்களே, வானவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. இது பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை, எந்த ஒரு அறிவும் இல்லை, எந்த உறுதியில நீங்க சொல்றீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது, சில தப்சீர்களின் வழியாக பார்க்க முடியுது. அப்போ இந்த சபப் நுசூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்திற்கான பின்னணி, இந்த வசனம் வந்து இறங்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், இதுல ஒரு விஷயத்த சொல்றான். பெண் குழந்தை பிறந்தா முகம் வந்து எல்லாத்துக்கும் கருத்து போயிருது, அதை உயிரோடு என்னது உயிரோடு கொன்று புதைக்கிற அளவுக்கு வந்து இவங்க செல்லுவாங்க. அந்த பெண் பிள்ளைகளை படைத்த இறைவனை ஒரு பொருட்டாகவே இவர்கள் மதிப்பதில்லை. எனவே இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அதே மாதிரி மதீனாவில் இருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்களும் என்ன செஞ்சாங்க, இறைவனுக்கு வாரிசு உண்டு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரம்லாம் இருந்துச்சு. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க, அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு, அல்லாஹ்வுக்கு வாரிசு உண்டு, அல்லாஹ் தனக்கென்று ஒரு வாரிசை ஏற்படுத்தி கொண்டான், இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லா விஷயத்தையும்
தகர்க்கும் விதமாக, இந்த அறியாமையை தகர்க்கும் விதமாக படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆணித்தரமாக நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே யுன்சிர் என்று எச்சரித்து சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, என்னன்னா அப்போ இந்த வசனம் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம கிட்ட இந்த வசனம் பேசுது. என்ன பேசுது அப்படின்னு சொன்னா, தௌஹீதினுடைய தூய்மை முதல் விஷயமே அதுதான். அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்னைக்குமே சரியா அல்லாஹு சமத் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் தேவையற்றவன், எந்த நிலையிலுமே அவனுக்கு தேவை எப்பயுமே ஏற்படாது. நம்ம தான், அதாவது அடியார்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாவார்களே தவிர இறைவன் ஒருபோதும் அடியார்களிடத்திலே தேவையாக மாட்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ அல்லாஹ்வுக்கு வாரிசு தேவை அப்படின்னா அது என்ன ஆகுது, அல்லாஹ்வை பலவீனப்படுத்துற மாதிரி ஆயிருது. அல்லாஹ் ஒருபோதும் அப்படிப்பட்டவன் இல்லை என்று எச்சரிப்பதற்காக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தேவையற்றவன் என்ற ஒற்றை வார்த்தையை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், குரான் எப்போ பேசினாலுமே சரி, யாருக்கிட்ட பேசினாலுமே சரி, ஒரு லாஜிக்கான ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையை தான் எல்லா இடத்துலயுமே கையில் எடுக்கும். சும்மா குரான் சொல்ற விஷயம் கேட்டுட்டு கடந்து போறதற்காக எப்பயுமே அல்ல. அதுல நம்ம யோசிச்சோம்னு சொன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு. இமாம் தப்சீரு சாதி அவங்க சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, அறிவோ உறுதியோ இன்றி யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்களோ அது எல்லாமே ஃபேக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல நடக்குது. என்ன நடந்திருக்கோ அதை பேசுவதில்லை. யார் சொன்னாங்களோ அந்த வார்த்தையை அப்படியே சொல்வதில்லை. ஒன்றுக்கு மாற்றாக அப்போ ஒருத்தவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, நம்ம பார்க்க முடியும். அங்க கேட்டது ஒன்னா இருக்கும், இங்க சொல்றது ஒன்னா இருக்கும். அதே மாதிரி செயல்களும் அங்க பார்த்தது ஒன்னா இருக்கும், இங்க செய்யறது ஒரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிக்கிறான். நீங்க எது சொல்றீங்கனாலும் எது செய்யறீங்கனாலும் உண்மையானதாக, சரியானதாக, அதுல நீங்க உறுதியாக இருக்கணும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துவதை பார்க்க முடியும். கரெக்ட் தானே? என்னன்னா இன்னைக்கு போலியான செய்திகள் எவ்வளவோ பரவிட்டு இருக்கு இல்லையா சமுதாயத்துல. அது எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கண்டிக்கிறான். ஃபேக் நியூஸா போடாதீங்க, தெரியாத ஒரு விஷயமா சொல்லாதீங்க, உங்களுக்கு நன்றாக உறுதியாக தெரிகிறதா அதனை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரித்து சொல்வதை பார்க்க முடியும். அதே மாதிரி பகுத்தறிவு என்று ஒன்று எல்லா இடத்துலயுமே பேசப்படுது. இன்னைக்கு பகுத்தறிவுன்ற ஒண்ணு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். மத்த யாருக்குமே கொடுக்காத ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். பகுத்தறிவா நீங்க எல்லா விஷயத்தையும் அணுகணும் அப்படின்ற. அப்ப அந்த மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா, என்னது, அவங்க செய்யறது மட்டும் இல்லாம அவங்களுடைய மூதாதையர்களும் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படிதான் நாங்க போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு வாரிசு உண்டு, இறைவனுக்கு குழந்தை உண்டு, வெறும் உணர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். உங்களுக்கு பகுத்தறிவு உண்டா? அல்லாஹ்வை பரிசுத்தமானவன், அல்லாஹ்வை தனித்துவமிக்கவன், அல்லாஹ் தேவையற்றவன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் வாரிசின் பக்கம் தேவையுடையவன மாறுகிறான். அல்லாஹ்வுக்கு புள்ள தேவைப்படுது, அல்லாஹ்வுக்கு வாரிசு தேவைப்படுதுன்னு எதுக்காக நீங்க பகுத்தறிவற்ற மக்கள் பேசுற மாதிரி பேசுறீங்க? அல்லாஹ் நமக்கு எச்சரித்து சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போ எது ஒண்ணுனாலும் லாஜிக்கல் ரீசன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த செய்தி எல்லார் இடத்திலையுமே சரியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக, அதே மாதிரி இன்றைய அறிவியல் உலகத்திற்கு, ஏன்னா எல்லா இடத்துலயுமே பேசக்கூடிய மக்கள் சயின்ஸ் யோசிக்கிறாங்க, பேசுறாங்க, எத்தனையோ பேர் அதை பத்தி திங்க் பண்றாங்க. ஆனா பகுத்தறிவற்ற வாதங்கள் எது வைத்தாலும் சரி அந்த இடத்தில் நம்மளுடைய குரல் சரியாக இருக்க வேண்டும். இது பகுத்தறிவுக்கு முரணானது எடுத்து சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுவதை பார்க்க முடியும். அதே மாதிரி பாருங்க, தாவா பணியில இருக்கக்கூடிய மக்கள், அதாவது முஸ்லிமாக முஃமினாக இருக்கக்கூடிய மக்கள் தாவா செய்யக்கூடிய நேரத்துல அவர்கள் வெறுமனே யுன்திரன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான்ல, எச்சரிக்கை, வெறுமனே எச்சரிக்கை மட்டும் சொல்லிட்டு அவங்க மேல ஒரு விருப்பு, அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான், ஏன்னா நீங்க எல்லாம் ஷிர்க் வைக்கிறீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான், அல்லாஹ் உங்களை அல்லாஹ்வுக்கு நீங்க எதிரியா மாறிட்டீங்க, அப்படி சொல்றதற்கான நோக்கம் இங்க அல்லாஹ் சொல்லல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள், நாளைக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு தண்டனை வரப்போகிறது, அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பி இருக்கின்றான், சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக என்னை நபியாக அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான், அந்த பணியை நான் செய்யற நேரத்துல
நான் உங்களை எச்சரிக்கை மட்டும் செய்யல, மாறாக நீங்க யாருமே போய் நரகத்துல விழுந்து விடக் கூடாது என்ற அக்கறையின் பெயர்ல தான் நான் பேசுறேன். அப்ப தாவா செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மக்களுக்கு தாவா செய்கின்ற நேரத்துல அவங்க மீது அக்கறை கொள்ளுங்க. அவங்க நரகத்திற்கு போயிடாம சொர்க்கத்துக்கு வர்ற அளவுக்கு அவங்கள்ட்ட நீங்க ஃபதக்கிர் இன்ன திக்ரா ஃபதக்கிர் இன்ன ஃபாத்தி திக்ரா, நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. அது அவங்களுக்கு சில சமயத்துல பயனளிக்க கூடும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளங்குவதை பார்க்க முடியும். இப்போ நானா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த எச்சரிக்கை இல்லைங்களா, எச்சரிக்கை அல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா. அதனோட ஏன் இப்ப நமக்கு என்ன படிப்பினை இதுல அப்படின்னா, இப்போ பிள்ளை இருக்கான் அல்ல அப்படின்னு நம்ம நம்புறது இல்ல. மத்தபடி வேற என்னென்ன நம்பிக்கை வைக்கிறோம், இது மூலமா அல்லாஹ்வை அடையலாம் அப்படின்னு நம்ம நம்புறோமான்னு பார்க்கணும். என்ன அல்லாஹ் வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்கான், ஒரு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா என்ன ஆகும், அவன் வீக் ஆயிடுறான் இல்லையா. ஓ நாம எனக்கு பையன் இருக்கிறான், பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம உடனே பதறி போயிடுறோம். பையனுக்கு ஏதாவது அவனுக்கு எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். மற்றதெல்லாம் நம்ம அடுத்ததுதான். அதெல்லாம் அந்த மாதிரி பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், அவன் பிள்ளைய தான் முதல்ல பாத்துக்குவான் இல்லையா. அவனுடைய படைப்புகள்லாம் அடுத்ததுதான். முதல்ல அவன் பிள்ளைய வந்து முதல்ல பார்த்து அவனை வளர்த்துட்டு வந்து அந்த பிள்ளைக்குள்ள ரிசோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் நமக்கு கொண்டு வருவான். ரெண்டாவது குழந்தை இருந்துச்சுன்னா என்ன, நம்ம என்ன பண்ணுவோம், அல்லா குழந்தை இருக்கிறான், அல்லா குழந்தைய வந்து மகிழ்ச்சி படுத்தினா போதும். என்ன அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தா என்ன, அவங்க வாப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அப்படின்னு என்ன ஆகும், நம்ம செய்யறது செய்வோம், அல்லாக்கு ஒரு குழந்தை இருக்கிறான் என்ன, அவருக்கு போய் அந்த பையனுக்கு நம்ம ஒரு மிட்டாய் கொடுத்தா சரியா வந்துடும், அவங்க ஃபாதர் வந்து நம்ம ஹாப்பி ஆயிடுவார், நம்மள வந்து தண்டிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அசல்ட் வந்துடும் இல்லையா. ஸோ ஒரு மனிதர் அல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஒரு பலகீனத்துல இருந்து அப்பாற்பட்டவர். நீங்க சொன்ன மாதிரி தவஹீத், அதை பத்தி அல்லாஹ் பேசுறோம். இதுல வந்து நம்ம இது என்ன சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடும். அல்லாட்ட இப்போ மத்த விடுங்க, நம்ம யூதர்களை விடுங்க, கிறிஸ்டியனை விடுங்க, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத முக்கியம். நம்ம குரான் வந்து நம்மகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு படிப்பினை, நம்ம அவங்கள்ட்ட என்ன பாடம் கத்துக்கணும், நம்மள்ட்ட என்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னா, எல்லாருக்கும் நமக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நடுவுல எந்த புரோக்கரும் கிடையாது, எந்த ஒரு ஏஜென்ட்டும் தேவையில்லை. நம்ம நேரம் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணலாம், மகன் மூலமா தான் போகணும் இதெல்லாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு நடுவுல யாராவது மூலமா தான் நம்ம எல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துட்டு இருக்கு. நம்ம யாரையும் தயவு செய்ய தேவையில்லை, நமக்கும் அல்லாவுக்கும் டைரக்டா ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நம்ம உறுதியா நம்பணும்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது. அப்படி நம்ம நடுவில் ஒரு ஆள் இருக்கிறான்னு நினைச்சிட்டா முடிஞ்சு போச்சு, அது வந்து குப்ரூப் கொண்டு போயிடும். அது என்ன ஆகும்னு சொன்னா, அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய இலாஹியத்துல இருந்து நம்ம கீழே இறக்குன மாதிரி ஆயிரும், அல்லாஹ்வ மனுஷனுக்கு ஈக்குவலா ஆக்குன மாதிரி ஆயிரும்னு சொல்ல வருது. எச்சரிக்கிறான், அல்லாஹ் நமக்கு எச்சரிச்சு சொல்றான் இந்த வசனத்துல. ஆமா. அப்புறம் வந்து மனிதர்களுக்காக கொண்டு வந்துடும் இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி கீழே கொண்டு வந்துடும். அல்லாஹ் குழந்தை இருக்கிறான், அப்புறம் எல்லாம் குழந்தை இருந்தாங்கன்னா அப்புறம் ஒய்ஃப் இருப்பான், ஒய்ஃப் ஒன்று இருப்பாங்க இல்லையா. ஒய்ஃப் இருந்தா என்ன ஆகும், அல்லாஹ்க்கு எல்லா வீக்னஸும் வந்துடும். அவங்க ஒய்ஃப் சொல்றது, இப்ப நம்ம பாருங்க, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஒய்ஃப் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு. நம்ம வந்து ஒரு பாசத்துக்கு கட்டுப்படுவோம், அன்புக்கு கட்டுப்படுவோம். ரெண்டாவது சில விஷயங்கள் பேராசைப்படுவோம். அந்த தன்மைகள்ல இருந்து அல்லாஹ் வந்து பரிசுத்தமானவன், அதாவது சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிறோம் இல்லைங்களா. நிறைய அந்த மனிதர்களுடைய பலகீனம், நம்ம பலகீனம் நினைக்கிறோம், எல்லாம் வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்க பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் சொல்றான். சோ அதனால வந்து நம்ம பலகீனம் ஆயிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு குழந்தை வேணாம், மனைவி வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சில பேர் அதுல இருந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
ரசூலுல்லாஹி நம்ம ஒரு சின்ன நம்மளுடைய மூளை ஒரு சின்ன மூளை இல்லைங்களா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை செய்யறது தான். நம்மள என்ன சொல்லியிருக்கா சொன்னா, குழந்தை பெத்திக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன நீ இந்த வீக்னஸ்ல எல்லாம் வந்து இரு, என்ன அதுல இருந்து நீ வந்து மீண்டு வர்றதுதான் உன்னுடைய வெற்றி இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? சைத்தான படைச்சிருக்காங்க, ஒரு உலகமே வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக தான் படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அல்லாஹ் வந்து அல்லாஹ்க்கு குழந்தை இல்ல, அல்லாஹ்க்கு மனைவி இல்ல அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது. அதே நாம வந்து அல்லாஹ்க்கு குழந்தை இல்ல, அல்லாஹ்க்கு மனைவி இல்ல, எனக்கும் பிள்ளை வேணும், மனைவி வேணும்னா என்ன ஆகும்? என்ன? So அந்த அப்படியும் தப்பா புரிஞ்சுக்கவும் கூடாது. அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. அதான் ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹ் வந்து ஒரு ரசூலுல்லாஹி சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். ஸோ உறுதியா கடைசியா என்ன சொல்ற நம்ம ஒரு ஒரு படிப்பு என்னன்னா, ஸோ அவனுக்கு குழந்தை இல்லை, எந்த ஒரு வீக்னஸும் கிடையாது. அல்லாஹ் வந்து அவனுக்கு ஒரு ஒரு இரக்கம் காட்டுற நேரத்துல இரக்கம் காட்டுவான் யாருக்கு, கண்டிக்கிற நேரத்துல கண்டிப்பான். அவனுடைய நியதி வந்து நியாயமா இருக்கும். சில பேர் குழந்தை இருந்தா என்ன ஆகும், இந்த குழந்தைக்காக ஒரு ஒருத்தங்க வந்து மத்தவங்கள்ட்ட சமரசம் செஞ்சு போற மாதிரி ஆயிரும். போறாங்க. அவங்க அதுக்கு நீதியில இருந்து விலகுற மாதிரி ஆயிரும். அதுதான் வந்து எச்சரிக்கை சொல்றான் அப்படிங்கிறது நம்ம உம் அடுத்த அடுத்த ஆய்வு. ஸோ நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததாக 5வது வசனம். மா லஹும் பிஹி மின் இல்மின் வலா லி ஆபாஇஹிம் கபுரத் கலிமத்தன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம் இன் யகூலூன இல்லா கதிபா. இதை பற்றி அவர்களுக்கோ அவர்களின் மூதாதையர்களுக்கோ எந்தவித அறிவும் இல்லை. அவர்கள் வாய்களிலிருந்து புறப்படும் வார்த்தை மிகவும் கொடியது. அவர்கள் பொய்யை தவிர வேற எதையும் கூறவில்லை. 5வது வசனத்துல அல்லாஹ் வந்து இவர்களுக்கான அந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக தர்க்க ரீதியாக முறியடிக்கிறார். அவங்க செய்யறது எல்லாமே வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றத இந்த 3 வார்த்தைகள் வழியாக அல்லாஹ் வந்து எச்சரிப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில மின் இல்மின், ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாருங்க, மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு இல்லை, மின் இல்மின், எந்தவித எப்படி ஒரு சிறிதளவு அறிவு கூட இல்லை. இமாம் குர்துபி இந்த மின்னுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மின் இல்மின்னா அவர்களுக்கு அறிவில் இருந்து எதுவுமே இல்லை, பொதுவாக மின்னுடைய அர்த்தம். ஆனா இந்த மின் எப்படி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அழுத்தத்தை, அந்த மின்னுக்கான அழுத்தமான அர்த்தத்தை வந்து இங்க சொல்றாங்க. அவர்களுக்கு சிறிதளவு கூட அறிவில்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல, ஒரு சின்ன யோசனை கூட இல்லைன்றத கொஞ்சம் இந்த மின் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக அழுத்தப்படுத்தி சொல்றதை நம்ம தப்சீர்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி கபுரத் கலிமத்தன், இந்த வார்த்தை வந்து ரொம்ப வந்து கெட்டதாகி விட்டது, ரொம்ப கொடியதாகி விட்டது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து பொதுவாக அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக இதுக்கு வந்து தஅஜ்ஜுப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரபியில வந்து இந்த கபுரத் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து தஅஜ்ஜுப் அப்படின்னா எக்ஸ்கிளமேஷனா, இந்த இது ஆச்சரியமா சொல்றதுக்கு, அந்த மாதிரியான எவ்வளவு கொடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்றத இமாம் அத்தபரி வந்து அவங்களுடைய தஃப்சீர்ல சொல்லுவதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சில இமாம்கள் வந்து இமாம் சாதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வந்து அப்படியே 3ஆ பிரிச்சிருவாங்க. அவங்க 3ஆ பிரிச்சு ஃபர்ஸ்ட் இதை வந்து அவர்களுக்கு சுத்தமா அறிவே கிடையாது, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. 2வது மிகவும் அருவருப்பான ஒரு வார்த்தையை அவங்க வந்து அவங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அப்படின்னா ரொம்ப கொடிய ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாங்க. 3வது விஷயம், இது அப்பட்டமான ஒரு பொய். இல்லா கதிபா, அந்த வசனத்துடைய இறுதி, இது ஒரு மிக அப்பட்டமான பொய். நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இன்னும் இல்லாவும் ஒரு வார்த்தையில வருது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை இன்னும் ஆணித்தரமான அழுத்தமான அர்த்தத்தை, இது பொய் தான், நிச்சயமாக இது அப்பட்டமாக அல்லாஹ்வின் மீது சொல்லப்படக்கூடிய பொய் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ இமாம் சாதி வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆயத்தை அப்படி 3ஆ பிரிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து படிப்படியா முறியடிக்கிறது.
ஒருத்தவங்கள தப்பு சொல்றது எப்படி அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தையினுடைய வீரியம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா பொய்யா எல்லாவற்றையுமே அது 3 பாயிண்ட்ல நமக்கு அழகா சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த வசனத்துல, அதாவது அவர்களுடைய வாயிலிருந்து வெளியான ஒரு வார்த்தை, தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம். இப்போ இந்த வார்த்தைக்கு அல் பகவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தஹ்ருஜு மின் அஃப்வாஹிம்னா அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படின்னா, உள்ளத்துல எந்த ஒரு ஆழமான சிந்தனையோ அல்லது எந்த ஒரு ப்ரூஃபோ, ஏதாவது ஒரு ஆதாரம் வச்சுனாவது பேசணும் இல்லையா? எந்த ப்ரூஃபும் இல்லாம, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, வெறும் வெற்று வார்த்தைகள், அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெற்று வார்த்தைகள், சும்மா பொய்யான வார்த்தைகள் அப்படின்றத இமாம் அல் பகவி சொல்லி காட்டுவதை நம்ம தப்சீர்களின் வழியாக பார்க்க முடியுது. அப்போ இதுல இன்னும் முக்கியமா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஹ் இந்த மூதாதையர்களை இவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அவர்களுடைய மூதாதையர்களுக்கும் எந்த ஒரு அறிவும் இல்லை அப்படின்னு சொல்லி, மாலஹும் பிஹி மின் இல்மின் வலாலி ஆபாயிஹிம். அபுன்னா தந்தை, ஆபானா தந்தைமார்கள், முன்னோர்கள் அப்படின்ற அர்த்தத்துல வரக்கூடியது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சிந்திக்கிற திறனையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. மைண்டை முழுசா ஆஃப் பண்ணிட்டு, யோசிக்கிற திறனை எல்லாத்தையும் விட்டுட்டு, குருட்டு பழக்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதையுமே அதாவது புரியாம சிந்திக்காம ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கேட்டுட்டு பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? இத என்ன செய்யறாங்க, இமாம் அல் குர்துபி சொல்லி காட்டுறாங்க அவங்க தப்சீர்ல, எந்த ஒரு சிந்திக்கும் திறனும் இன்றி வெறும் குருட்டு பழக்கத்தின் காரணமாகவே தங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றினார்கள். இப்போ இந்த வசனம் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு வசனமாக, 4வது வசனத்திற்கு ஒரு பதிலாக அந்த மக்களுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இந்த வசனம் என்னிடத்தில், ஒரு தனி மனிதனாக என்னிடத்தில் என்ன பேசுகிறது, ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் என்ன பேசுகிறான் அப்படின்றதுதான் நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. பொதுவாக இன்னைக்கு பேசுற எல்லாருமே எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாங்க, எவ்வளவோ கேட்ட விஷயங்களை பதிவு செய்யறாங்க. ஆனா இந்த வசனம் நமக்கு சொல்வது, எதுவாக இருந்தாலும் அதற்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா, ஆதாரம் தேடக்கூடிய ஒரு ஒரு அவசியத்தை இந்த இடத்துல, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு 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 விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றத தேடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னால் இருந்தவர்கள், அந்த முஷ்ரிக்குகள், எந்தவித அறிவும் இன்றி அவங்க மூதாதையர்கள் செஞ்சாங்கன்றதுக்காண்டி அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இது நமக்கு என்ன பேசுது அப்படின்னா, நீங்களும் ஒண்ணு செய்வீங்களா, ஒரு விஷயத்த செய்யும் போது அதை பற்றி படிங்க, அது சரியா இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க, அதற்கு பின்னாடி நீங்க என்ன செய்யுங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. சாதாரணமாக சொல் வழக்காக இவங்க செஞ்சாங்க, பெரியவங்க செஞ்சிருக்கிறாங்க, முன்னாடி உள்ளவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே நீங்க செய்யாதீங்க அப்படின்ற ஒரு முக்கிய கருத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்லித்தரான். அப்போ எதுனாலும் ப்ரூஃப் வச்சு செய்யுங்க அப்படின்றான். ப்ரூஃப் இல்லாம எதையுமே செய்யக்கூடாது. அப்போ இன்றைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வருது இந்த வசனம் அப்படின்னு சொன்னா, எதை நீங்கள் பேசினாலும் அறிவுபூர்வமாக, ஆதாரமாக, கரெக்டாக பேசுங்க. ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. அதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஆர்குமெண்ட் பண்றோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வாதம் செய்யறோம், ஒரு விவாதம் செய்யறோம் அப்படின்னும் போது, அந்த விவாதம் கூட எப்படி இருக்கணும்ன்ற ஒரு கலையை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். இப்ப இந்த முஷ்ரிக்குகளை அல்லாஹ் நிராகரிச்சிருக்கான், ஒரு அழகிய ஒரு ஆர்குமெண்டோட பண்ணியிருக்கான் பாருங்க. 3 விதமா அதை பிரிச்சு சொல்றான் பாருங்க. 3 படித்தரமாக அந்த தர்க்கத்தை அல்லாஹ் செஞ்சிருக்கான். அல்லாஹ் இந்த மக்களுக்கு முறியடிக்கிறான், அவங்க வார்த்தைகளை, அவங்க செஞ்ச செயல்களை, அவங்க பின்பற்றின எல்லாத்தையும் முறியடிக்கிறான். ஆனா ஒரு அழகிய ஆர்ட் ஆஃப் ஆர்குமெண்டேஷன், ஒரு அழகிய ஒரு முறையோட எதிரில இருக்கிறவங்கள அணுகணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. இப்ப அல்லாஹ் அந்த முஷ்ரிக்குகள்கிட்ட எப்படி, ஏன்னா எவ்வளவு கோபமா வேணாலும் அல்லாஹ் போர்ஸா பேசியிருக்கலாம், எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு அழகிய முறையில அவங்களுக்கு அந்த விஷயம் தவறுன்றத உணர்த்துற வகையில அல்லாஹ் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ டிபேட்ஸ் இருக்கு, எத்தனையோ விஷயங்களை நம்ம தர்க்க ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பெயர்ல இன்றைய தலைமுறை
பல இடங்கள்ல, பல சமயத்துல, பல நபர்களிடத்துல, பல சூழ்நிலைகள்ல பார்க்க முடியுது. அவர்கள்ட்ட எல்லாம் அறிவு சார்ந்த ஒரு அழகான ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுங்க. நீங்க எடுத்து வைக்கிற விஷயத்த மிக அழகாக எடுத்து வைங்க. ஒருத்தவங்களை எதிர்க்கும் போது டைரக்டா எதிர்க்காதீங்க அப்படின்ற ஒரு அழகிய ஒரு விஷயத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தரத பார்க்க முடியும். அப்படிதானே நானா? ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம ஆமா ஆர்குமெண்ட் பண்றோம், நம்ம வந்து ஃபோர்ஸா பேசுறோன்றதுக்காண்டி பட்டு பட்டு பட்டுன்னு ஒருத்தவங்களை திட்டிட முடியாது இல்லையா? ஆமா. ஒருவேளை நம்ம பேசுற சாதாரண வார்த்தைகள் ஒரு ஒரு முஸ்லிம் முஸ்லிம் இல்லாத முஸ்லிம் ஆக்கும். அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்றேன், இப்படி உங்களுக்கு உங்க மார்க்கம் சொல்லித் தருதான்னு சொல்லிட்டு சில நபர்கள் என்ன செய்யும், இஸ்லாத்தின் பக்கம் அந்த வார்த்தைகள் கொண்டு வரும். அழகிய வார்த்தைகள் இஸ்லாத்திற்கு ஒருவனை கொண்டு வரும். அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி பாருங்க, மனிதர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. என்னைக்குமே வேல்யூபிள் தான். அதே மாதிரி வார்த்தைகளுக்கான மதிப்பு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளுக்கான ஃபுல் பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அந்த முஷ்ரிக்குகளுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? வாயிலிருந்து அவர்களுடைய வார்த்தைகள், வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் மிகவும் பெரியது, மிகவும் கொடியது அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்றைக்கு சோசியல் மீடியால எவ்வளவோ வயலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், எவ்வளவோ பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள், 2 பேரை பிரிக்கக்கூடிய அமைப்பில இருக்கக்கூடிய வார்த்தைகள், 2 சமூகத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும் பல சமயத்துல. ஆனா அவர்களுக்கெல்லாம் தெரியல, நம்ம சொல்ற வார்த்தைக்கு நம்ம தான் பொறுப்பு. என்ன வார்த்தையா இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான முழு பொறுப்பும் நம்மை சார்ந்தது அப்படின்றத அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறேன். அப்போ எந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு வார்த்தைகளை நம்ம உபயோகிச்சாலும் பேசினாலும் நம்ம பதிவிடக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு நமக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருது. மனுஷன்ட்ட வேணா எந்த அர்த்தத்துல வேணா நீங்க பேசிட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்க வசனத்தினுடைய, உங்க வார்த்தைகளினுடைய வீரியத்தை அறிவான். நீங்க என்ன நோக்கத்துல ஒரு வார்த்தையை வெளியிடுறீங்கன்றத அல்லாஹ் நன்கு அறிவான் அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். குறிப்பா என்ன சொன்னா, தனக்கு பிள்ளை இருக்குங்கிறத வந்து சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப சொல்றான். இது வந்து சின்ன விஷயம். நம்ம நம்ம அந்த மாதிரி சொல்றது இல்ல. அந்த சில விஷயங்களை சொன்ன மாதிரி குருட்டுத்தனமான நம்பிக்கைகள் சொல்லுவாங்க இல்லையா? எங்க உம் தாத்தா செஞ்சாங்க, எங்க பரம்பரையில செய்வாங்க. என்ன அது பூனை குறுக்க போனா கெட்ட சாகணும். என்ன வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? குருட்டு நம்பிக்கைகள். என்ன இறந்து போயிட்டா வந்து அவங்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும், ஆமா. பெரியவங்க உதவி செய்வாங்க, இந்த மாதிரி நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆஹ், வீண் நம்பிக்கைங்கிறது நம்ம அதான் எதை 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 கேட்டாலும் நம்ம குரானுக்கும் ஹதீஸ்க்கும் ஒத்து போனா நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம ரெண்டாவது குரான ஹதீஸும் சொல்ல வரலைன்னா விளக்கங்கள் கேட்கலாம். சில நேரத்துல நமக்கு இல்ஹாம் கொடுக்குறான் இல்லையா அல்லாஹ்? என்ன? உம் 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 வந்து அவர் சொல்லுவான் உங்களுடைய ஒரு இல்ஹாம், இந்த ஒரு அம்மா ஜூஸ்ல வரமே அதை பத்தி உங்களுக்கு வந்து நன்மை தீமையை வந்து فألهمها فجورها وتقواها قد அது أفلح من زكاها وقد خاب من دساها. அதாவது ஃபித்ராவே நம்மள வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கல்ல. நம்ம வந்து போன்ல சிப் இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்கனவே ஒரு சிப் எல்லாம் வந்து நம்ம உம் நம்ம ரூஹா இருக்கும் போதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது நம்மளை படைச்சிட்டான் இல்லைங்களா? படைச்சிட்டு நம்மளும் வந்து அல்லாஹ்க்கு சொல்லியிருக்கிறோம், நான் அல்லாஹ் நீ தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன சோ உனக்கு வந்து எதுவுமே இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து இப்போ அதைத்தான் வந்து திருப்பி நம்ம அதை சொல்லிவிட்டு இங்க வந்து நம்ம வேற வழியில சொர்க்கத்துக்கு போயிடலாம். என்ன அல்லாஹ் வந்து நம்மளை மன்னிச்சிடும், இதெல்லாம் செஞ்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதும் நமக்கு ஃபித்ரால வரணும் இல்லைங்களா? நம்மளும் அது வாயில உம் அது நமக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது வந்து இப்போ நிறைய நம்ம சொல்ற மாதிரி சில பேர் நிறைய யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல புத்தகங்கள்லாம் படிக்கிறோம். நிறைய படிக்கிறதா அல்லாஹ் வந்து நம்மள அறிவை கத்துக்க சொல்றான். அறிவை நோக்கி பயணிக்க சொல்றான். அதாவது சீனா சென்றாலும் சீர்கல்வி கற்றிட வேண்டும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லைங்களா? கல்வியுடைய உம் அந்த கல்வி வந்து மார்க்கத்துக்கோ குரானுக்கோ ஹதீஸ்க்கோ நம்மளுடைய இல்ஹாமுக்கோ ஒத்து வரலைன்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணோம், புறக்கணிச்சிடணும். என்ன சில விஷயங்களை இதை செய்ய அதை செய்யுமாங்க, அது ஹராமா போயிடும். அது வந்து நல்லா காப்பாற்றணும் நம்ம. என்ன ஸோ
அந்த மாதிரி நம்ம அதை கேட்டுட்டு அவன் வாயில சொல்றதெல்லாம் நம்ம நம்பிக்க கூடாது. இந்த யூடியூப்ல அதை சொன்ன, ம். யூடியூப்ல இதை சொன்னாங்க என்ன, ஆஹ், சில பேர் நேத்து என்னாச்சு, ஒரு நிகழ்ச்சி, அவரு ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு ஒரு டாக்டரோ ஏதோ கிடையாது, ஒரு சும்மா ஒருத்தர் சொல்றாரு, நம்ம பச்சை தண்ணியில குளிச்சா சீக்கிரம் இறந்து போயிருவாங்க அப்படின்னு என்ன. சோ இதுல ம். எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்ன. சில பேர் அந்த காலத்துல நம்ம இந்த குள் பச்சை தண்ணின்னா அந்த கூலான தண்ணியில என்ன அவங்களுக்கு வாதம் ம். கேட்டுட்டு சில பேர் சுடுதண்ணி தான் குடிப்பேன். அது நமக்கு தெரியாது பாருங்க, தெரியாத விஷயங்கள் என்ன. இந்த மாதிரி குருட்டுத்தனமா நம்பக்கூடாது. ரெண்டாவது வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வீடு வாங்கியிருக்கிறாரு. ம். வீடு வாங்கினப்போ அந்த வீட்டுல லைட்லாம் அடிக்கடி ஆஃப் ஆயிடுது, கரண்ட் போயிடுது என்ன. வெளியில எல்லாம் கரண்ட் இருக்குது. அவர் என்ன பண்ணிருக்காரு, உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கிறாரு என்ன. ஸோ கடைசியில எல்லாத்தையும் ஜோசியர் தான் வச்சு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது இதுல வந்து யாரோ இறந்து போன ஒரு ஆவி இருக்குது, அதுதான் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுது அப்படின்னா அவர் பயந்துட்டு உடனே 50 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாரு வீட்டை என்ன. எவ்வளோ, 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதை வாங்கினவன் என்ன பண்ணிருக்கிறான், நல்லா பார்க்கும்போது அந்த தோட்டத்துல அந்த கார்டன் இருக்கு இல்லையா, இந்த கார்டன்ல ம். வயரிங்ல வந்து ஏதோ லூஸ் கனெக்ஷன் இருந்து என்ன. பாக்குறப்ப அந்த லூஸ் கனெக்ஷனை வந்து அதை சரிப்படுத்தி அதை என்ன பண்ணிருக்கான், 1,50,00,000 வித்துட்டான் என்ன. இதை பாருங்க, ஒரு குருட்டு நம்பிக்கையினால இது வந்து இந்த ஒரு என்ன ஜின் இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்ட்டு சில பேர் பண ரீதியா கூட நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிடறாங்க என்ன. ஸோ ம். அந்த மாதிரி எல்லாரும் சொல்றதை நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறத நம்ம நினைக்கிறேன். ஸோ நம்ம எது வந்து குரானுக்கோ ஹதீஸ்க்கோ நம்மளுடைய அல்லாஹ் கொடுக்குற அந்த இல்ஹாம்க்கோ ஒத்து வரலன்னா நம்ம அதை புறக்கணிச்சிடணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆயத்துல புரிஞ்சுக்கணும். சொல்ல போனா இந்த இல்ஹாம்னு சொல்ற வார்த்தை தான் பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். இதுங்க. பகுத்து பகுத்து அறியக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் நமக்கு தர்றதுக்கு பேரு தான் இல்ஹாம். நம்ம சரி. மனசுல ஒரு விஷயத்த போடுறான் பாருங்க, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம மனசா உணர்த்துது இல்லையா. ம். அஃப்வாஹிம், வாய்களில் இருந்து சொல்றாங்க. வாய் ம். கல்புல இருந்து வரல. கல்புக்குள்ள அவங்களுக்கு வந்து தெரியுது அல்லாஹ் தான் ஒருத்தன் என்ன. ஓ, இப்படி இந்த மத்த குழந்தைகள்லாம் இருக்கு, தெய்வங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம திடீர்னு நம்ம பிளேன்ல நிறைய பேர் போறோம். பிளேன்ல ம். போகும்போது சம்டைம்ஸ் மேகத்துல, கடுமையான மேகத்துல போகும்போது என்ன ஆகும், பிளேன் நல்லா ஆட ஆரம்பிச்சிடும் என்ன. ம். ஆட ஆரம்பிச்சா எல்லாரும் கடவுளே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மத்த மாற்று மதத்து நண்பர்கள் என்ன செய்வாங்க, கடவுள் தான் சொல்லுவாங்க. நான் அப்ப வந்து ஒரு சிலைகள் பேரையோ எல்லாம் ஞாபகம் வராது அவங்களுக்கு என்ன. கடைசி ம். அவங்களுக்கும் தெரியும் மத்த இப்போ மத்த மத்த பிள்ளைகள் இருக்க கடவுளுக்கு, மத்த மத்த வந்து தேவதைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கடவுள் தான் சொல்லுவாங்களே ஒழிய தேவதையே, குமாரனே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்ன. இதுல இருந்து என்ன, வாயில இருந்து வர்றதுதான், கல்வில இருந்து வராது அது என்ன. கல்வில வந்து எல்லாம் என்ன செய்யறான், ம். உறுதியா நம்புவாங்க. எங்கேயோ ஒரு இருந்துகிட்டு இருக்கோம், கடவுள் தான் அல்லாஹ் தான் ஒருத்தன் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும். உலக ஆதாயத்துக்காக என்ன, பணம், பிசினஸ்க்காக, டெம்பரரிக்காக என்ன, மற்றவங்களை வந்து ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் வாய்களால வர்றது வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ அதே மாதிரி யக்கூலூன இல்லா கதிபா, அவர்கள் வந்து பொய்யை தான் சொல்லுகிறார்கள் அப்படின்னா அந்த வசனத்துல அந்த பாயிண்ட்ல என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளவு வேணா பேசலாம், எவ்வளவு வேணா சொல்லியிருக்கலாம், வச்சிருக்கலாம். சில சமயத்துல வந்து சத்தமா பேசுறதுனால ஒரு பொய் உண்மையாயிரும் நினைச்செல்லாம் பேசியிருக்கலாம். ஆனா எந்த கட்டத்திலும் சரி, இறுதியா வந்து நிக்கும்போது அவங்க சொன்னது பொய் தான்ன்றது உறுதிப்படுத்தப்படும். ஆமா. பொய்யை தான் பேசி இருக்கிறாங்கன்றது பகிரங்கமா அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா சிலர் மூலியமா அதை வெளிப்படுத்திடுவான். நல்லாவே சாட்சி சொல்றாங்க. அதே ஓகே. அடுத்த வசனம் வந்து فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இந்த செய்தியை அவர்கள் நம்பவில்லை என்பதற்காக அவர்கள் பின்னால் சென்று கவலையால் உண்மையே நீர் அழைத்துக் கொள்வீர்கள் போலும். இப்ப இந்த பாகியோன் அப்படின்ற வார்த்தை வந்து ஆஹ் இந்த வசனத்துல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். அப்போ இதுக்கு
கத்தாதா, முஜாஹித் போன்ற இமாம்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை நீங்களே கொன்று கொள்வதற்கு பேர் தான் பாகியோன். பாகியோன் அப்படின்னா காத்தில் நப்சக், உங்களை நீங்களே வந்து அழிச்சு கொள்றதுக்கு பேரு. அதே மாதிரி மஹலிக் நப்சக் அப்படின்னு சொல்லி அரபிக்ல வந்து பயன்படுத்துவாங்க. அப்படின்னா இந்த பாகியோனுக்கான மீனிங் சொல்ல வர்றது. சில துல்லியமான பொருளை வந்து இதுக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய துக்கமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், அது ரொம்ப ஹை பீக்ல போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது அவங்களுடைய உயிரையே வந்து மாக்கிற அளவுக்கான ஒரு ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்திடும். ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப கவலை ரொம்ப அதிகமாச்சுன்னு சொன்னா அது பாதிப்பு தான். அது ம். நார்மலா இருந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் வந்து நமக்கு இஸ்லாம் வழி சொல்லுதே தவிர, அதுல மூழ்கி கிடக்கிறதுக்கு எந்த இடத்துலயுமே வந்து வழிகாட்ட இல்லை. அலா ஆசாரிஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அலா ஆசாரிஹிம். ஆசார் அப்படின்னு சொன்னா அந்த காலடி தடம் இருக்கு இல்லையா, தடங்கள், அந்த தடத்துக்கு வந்து சொல்லுவாங்க. அலா ஆசாரிஹிம் அப்படின்னா இந்த ஏற்றுக்கொள்ளாம போறாங்க பாத்தீங்களா மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு அல்லது வந்து நிராகரித்து விட்டு போகக்கூடிய அந்த அவர்களுடைய அந்த வழித்தடத்தை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க, உங்களை நீங்களே கவலைக்கு உள்ளாக்கிக்கிறீங்க, மாய்த்து கொள்வீர்கள் போல இருக்கிறதே அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து. ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு கட்டத்துல ரொம்ப இப்படி ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாங்களே, இப்படி வந்து நிராகரிச்சுட்டு போறாங்களே, என் வார்த்தையை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு கவலை. பொதுவாவே நம்ம சொல்ற போது அந்த வார்த்தைகளை ஒருத்தவங்க கேட்காம அதை கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பெரிய பாரத்தை ஏற்படுத்தும். நின்னு திட்டிட்டு கூட போயிடலாம், ஆனா புறக்கணிச்சுட்டு போறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் ரசூலுல்லாஹ்வும் ஏற்படுத்தி இருக்கு. பாகியோன் நப்சக்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து என்ன மாய்ச்சுக்கிருவீங்க போல இருக்கிறது. அதே மாதிரி பிஹாதல் ஹதீஸ். பிஹாதல் ஹதீஸ் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன, இந்த சொல் அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது, குர்ஆனை தான் வந்து பேசுதுன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பிஹாதல் ஹதீஸ் அப்படின்னா அதுக்கு நேரடி குரல் குர்ஆன் தான் வருது. அசஃபன், அசஃபா அப்படின்னா வந்து கடுமையான துக்கமா இருக்கட்டும் அல்லது வந்து பதற்றமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து இந்த அசஃபன் அப்படின்னு சொல்லி இமாம் தபரி, இமாம் குர்துபி வந்து அவங்களுடைய அந்த நஹ்வின் அடிப்படையில சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து அந்த வார்த்தைகளுக்கான பொருள், அதை இமாம்கள் வந்து தப்சீர் எழுதியிருக்கிற இமாம்கள் எப்படி வந்து அதற்கு வகைப்படுத்தி இருக்கிறாங்க, அதுக்கு எப்படி வந்து பொருள் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு. அசஃபன் அப்படின்னு சொன்னா இன்னொரு காரணம், இன்னொன்னு வந்து மஃஊல் லி அஜலிஹி அப்படின்ற இடத்துல வைக்கிறாங்க. மஃஊல் லி அஜலிஹி அப்படின்னா இதன் காரணமாகவே நான் வந்து கவலைக்கு உள்ளாக்கிட்டேன். எதன் காரணமாக, அவங்க நிராகரிச்சுட்டு போனது, என்னை புறக்கணிச்சுட்டு போனதன் காரணமாகவே நான் என்ன ஆகுறேன், ஒரு 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 கவலைக்கு உள்ளாகிறேன்றத ஆஹ் இந்த விளக்கத்தின் வழியாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இதற்கு இமாம் இப்னு கசீர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த ஆயத்து முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய கவலையை நீக்கி ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். இன்னும் வந்து சூரா ஃபாத்திர்ல வந்து ஆஹ் அவர்களுக்காக உமது உயிரை கவலையால் நீங்கள் போக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். ஃபலா தத்ஹப் நப்சுக அலைஹிம் ஹஸராத். அவங்க செஞ்ச அந்த கவலைகள் ஏற்படுத்தின இந்த சூரா ஃபாத்திர் அங்க 8வது வசனம் என்ன சொல்லுது, ஃபலா தத்ஹப் நப்சுக அலைஹிம் ஹஸராத். உங்க உயிரை வந்து நீங்க என்ன செஞ்சுக்காதீங்க, அவங்களுடைய கவலைகளுக்கு பின்னால் வந்து போக விடாதீங்க அப்படின்றத அந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். இமாம் இப்னு கசீர் அவங்களுடைய தப்சீரின் வழியாக இப்படி நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆஹ் இமாம் சாதி இவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தப்சீர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தின் மீது கொண்டிருந்த ஒரு பேராசை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா நல்லா இருக்குமே, அந்த ஒரு எல்லையற்ற ஒரு இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லுது அப்படின்றத இமாம் சாதி வந்து அவங்களுடைய விஷயத்துல அவங்க தப்சீர்ல புரிய வைக்கிறாங்க. சோ அப்போ வந்து உம் எதிரிகள் வந்து ஏளனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா வந்து எதிரிகள் அப்படின்னு சொன்னா யூதர்களினுடைய அந்த தூண்டுதலின் வழியாக தானே குறைஷிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க.
அப்ப கேள்வி கேட்கும்போது வஹி என்னாச்சு, தாமதம் ஆயிடுச்சு. இதை நினைச்சு ரசூல்லா வந்து ஏங்கி ஏங்கி போறாங்க. அதான் ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, மீனிங் சொல்லும் போது ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒண்ணு வந்து இவர்கள் நான் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்களே அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சு. ரெண்டாவது வஹி நின்னு போன ஒரு கவலையும் ரசூல்லாக்கு வந்து அதிகமாச்சு அப்படின்றத வந்து நம்ம இதுல குறிப்பிட்டு பார்க்க முடியுது. சரிதானே நானா? ஓகே, அடுத்தது வந்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆஹ் ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல மார்க்கம், ஒரு நல்ல செய்தி, அது நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது மட்டும்தான் நம்ம மேல ஒரு கடமை. மனிதர்களுடைய கடமையாக அல்லாஹ் வச்சிருக்கிறது அத்தப்லீக். அதை நீங்க எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு நீங்க எடுத்து வைங்க, அந்த செய்தியை எடுத்து கொண்டு போங்க. விளைவுகள், அதற்கான வழிகாட்டுதல்கள், அது எல்லாமே அல்லாஹ்வினுடைய கையில இருக்கு. இதை நம்ம கண்டுக்க கூடாது. ஏன்னா மனிதர்கள் ஒரு ஒரு பவுண்டரிக்குள்ளதான் ஒர்க் பண்ணணும். அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன, நீங்க முடிந்த அளவிற்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற மார்க்கத்தை மத்தவங்களுக்கு தப்லீக் செய்யுங்க, எடுத்து கொண்டு போய் சேருங்க அப்படின்றத. அப்போ இது யார் யாருக்கு பேசுது அப்படின்னு சொன்னா, முக்கியமா தாவா செய்யக்கூடிய மக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்றதை தாண்டி அடுத்தடுத்து என்ன செய்வாங்கன்னா அதற்கான ரிசல்ட்டை உடனே எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த வழிகாட்டுதல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மட்டும்தான் வரும் என்பதை இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. அதே மாதிரி வந்து பொதுவா மத்தவங்க திருந்தலையே, மத்தவங்க நம்ம வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி என்னைக்குமே தன்னைத்தானே உருக்கி கொள்றதோ வருத்தி கொள்வதோ மார்க்கம் எப்பயுமே அனுமதிக்கல. அந்த விஷயத்த இந்த வசனம் வந்து செல்ஃப் கேரிங்க பத்தி அதிகமா பேசுது. நம்ம நம்ம உடம்பு பாத்துக்கிறது, மத்தவங்களுடைய கவலையை நம்ம அப்படியே அதிகமா சுமந்துக்கிறது, இது எதுவுமே மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு எல்லைகள், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அளவீடு உண்டு. அந்த அளவீட்டிலேயே நீங்க என்ன செய்யணும், நீங்க பணி செய்யணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்வது. அந்த வசனம் இதுதான் நமக்கு சொல்லித் தருது. அடுத்தது நமக்கு நம்ம வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ எதிர்க்கிறவங்க, ஏன்னா இஸ்லாத்தை வந்து எதிர்க்கிறவங்க அவங்க அழிஞ்சு போயிரும் என்னைக்குமே நினைக்க கூடாது. எதிரில இருக்க மக்கள் அவங்க வந்து அழிந்து போய்விட வேண்டும், அவங்க நரகத்துக்கு போயிடணும், அவங்க வந்து கேட்காம எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த எண்ணம் இல்லாம அவங்க நரகத்துக்கு போயிடாம இருந்தா நல்லா இருக்குமே, என்னுடைய வார்த்தைகளை கேட்டா நல்லா இருக்குமே. இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நம்ம இப்போ முஸ்லிம்களே இருக்கிறாங்க, நம்ம சொல்ற வார்த்தையை கேட்டு தொழுக வந்தா பரவாயில்லையே, நல்ல விஷயங்களை செஞ்சா பரவாயில்லையே, கண்ணுக்கு எதிர தெரிஞ்சே இவ்வளவு பெரிய ஒரு தப்ப வந்து செஞ்சிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி நம்ம என்ன ஒரு மத்தவங்களுக்கு மத்தியில நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த அந்த எம்பத்தி அதை வந்து நமக்கு சொல்லுது. மாற்று மாற்று கருத்து இருக்கு, எதிரில இருக்கிறவங்களுக்கு நம்ம கருத்துக்கு உடன்பாடு இல்லை, மாற்று கருத்து தான் இருக்கு. ஆனா அவங்க மேலையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளணும்ன்றதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருவதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க நிராகரிச்சுட்டு போறாங்களா, நம்ம வார்த்தைகளை நிராகரிக்கிறாங்களா, நம்ம சொல்றதை கேட்காம போறாங்களா, நம்ம சொல்றதை கண்டுக்காம போறாங்களா, நம்ம சொல்றதை உதாசீனப்படுத்துறாங்களா, நம்ம சொல்றதை புறக்கணிக்கிறாங்களா, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தாக்கத்தை எல்லாம் நமக்கு தரான். எவ்வளவு பெரிய அலா ஆசாரிஹிம் அந்த வசனத்துல வந்துருந்துச்சு, அவர்களுடைய அந்த தடத்தை பார்த்து, அவங்க போறதை பார்த்து, புறக்கணிக்கிறதை பார்த்து நீங்க ஏன் கவலைக்குள்ளாவுறீங்க? அப்போ எவ்வளவு பெரிய நிராகரிப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் கையாள வேண்டும் என்ற மோட்டிவேஷன் அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்றான். குறிப்பாக இன்றைய இளம் சமுதாயம், இன்றைய நம்முடைய சமுதாயமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை எதிர்கொள்ற அந்த ஹேண்ட்லிங் பண்ற இது இல்லாததுனால நிறைய இடத்துல எல்லாம் விழுந்துடுறாங்க கீழே. அதை கையாளக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினால தடுமாறிடுறாங்க, திடுக்கிட்டு போயிடுறாங்க. அந்த வசனத்தை, இந்த வசனம் வந்து நமக்கு என்ன சொல்லுது, எல்லா விஷயத்தையும் நீங்க கையாளுங்க, அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எல்லா விஷயத்தையும் கையாள முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே மாதிரி குரான் வந்து குரானுடைய தகுதி என்ன, பிஹாதல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வந்துருந்துச்சு. இந்த குரானுடைய வார்த்தைகளை வந்து, ஏன்னா பழங்கதைகளை நம்புறது, அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நம்புறது, இப்படி நம்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மனித குலத்தை வந்து சரியாக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வழிகாட்டுதலை புறக்கணிக்கிற ஒரு அவலம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை கேட்டதன் வழியாக குரானையும் ஹதீஸையும் முன்னாக்காம போன நபர்கள் இன்னைக்கு அதிகம் உண்டு. அவங்க சொன்னதை அப்படியே கேட்டேன், அவங்க செஞ்சாங்க அதனால அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறேன்,
எதையுமே நான் வந்து யோசிக்கல. அந்த குர்ஆனுடைய அந்த தரம் என்ன, தகுதி என்னன்றதை யோசிக்காம நான் அப்படியே கடந்து போனதுனால என்ன ஆச்சு, குர்ஆனையும் ஹதீஸையும் நிராகரிக்கக்கூடிய, அதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவல நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்றத இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. அப்போ ஒண்ணு, எந்தவித அறிவும் இன்றி, எந்தவித ஞானமும் இன்றி, ஒரு அலட்சியமாக அல்லாவையே வந்து விமர்சிக்கிற ஒரு பொய், ஏகப்பட்ட பொய் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை, ஏன்னா அவங்க அவங்க உள்ளத்துல பாருங்க, எந்த அறிவும் கிடையாது, அலட்சியம் அதிகம், அல்லாவையே விமர்சிக்கிற ஒரு தன்மை, மக்கள் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமான அறியாமையில இருந்திருக்கிறாங்க. ஆனா ரசூல்லா எப்படி யோசிக்கிறாங்க, அந்த மக்கள் கூட நரகத்திற்கு சென்று விடக்கூடாதே. அவங்களுடைய அறியாம, ரசூல்லாவுடைய அன்பு, இது இந்த இடத்துல வெளிப்படுது. எவ்வளவு பெரிய அறியாமை இருந்தா, ஏன்னா ஒருத்தவங்க கேட்கல, அறியாமையில இருக்கிறாங்கன்னா அவங்க மேல நமக்கு கோவம் வரும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அன்பு செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத இதன் வழியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவங்களுடைய வார்த்தைகள், அந்த உதட்டிலிருந்து வரக்கூடிய கபுரத் கலிமத்தன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா? என்னது, அவங்களுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொய்யான வார்த்தையை அவங்க உபயோகிச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களை பார்த்தும் பாகியம், ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க, தங்களை தாங்களே மாய்ச்சு கொள்ற அளவுக்கு கவலைப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களை காக்குவதற்கு, நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு. அப்போ முழுக்க முழுக்க இந்த வசனம் நமக்கு இதுதான் வந்து அடித்தளமாக வச்சு பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஓகே தானே? ஓகேதான். ஸோ இதுல வந்து எல்லாம் என்ன சொல்ல வராங்க, வேற ஏதாவது இருக்குங்களா? வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். இதுல இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்துச்சு, சரி சரி. எடுக்க முடிஞ்சுச்சு, அதனால அதை அப்படியே. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். என்ன நமக்கு எல்லாமே ரசூலுல்லாஹி இஸ்லாம் முதல்ல நமக்கு என்ன படிக்கணும்னா, ரசூலுல்லாஹி இஸ்லாம் இந்த அந்த நபித்துவம் வந்தவன அந்த மக்கள் எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அந்த தன்னுடைய சின்னத்தாவா யாரோ அவங்களுக்காக அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்ட்டு பேராசைப்பட்டு கடைசி மூத்தா போற நேரம் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க அவங்க இல்லையா? அபு தாலிப். தாலி உம் வந்து பாருங்க, அதனால எவ்வளவு அவங்க கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அல்லாஹ் வந்து மறந்து கொடுக்குறான். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, கதா கதிரு யார் யார் வந்து என்னுடைய பிளான் படி தான் வந்து இதாயத்து கிடைக்கும். ஸோ நமக்காக எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வந்து, அதாவது அதெல்லாம் நம்ம கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மேல நமக்கு ஒரு பாசம் அதிகமாகும். என்ன அதிகமாகும், செலவத்தை நிறைய சொல்லணும். என்ன இதெல்லாம் கேட்கும்போது நிறைய குறிப்பா சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 3 விஷயங்கள் மெம்பர்ல ஏறி ஆமீன் 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 சொன்னாங்களாம். என் பேரை சொல்லியா சலாத்து சொன்னா அவனுக்கு வந்து நாசம் உண்டாகட்டும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன். ஸோ நம்ம இப்ப நம்ம சலாஹ்லம் சொல்றோம், நம்ம எல்லாம் நிறைய சலாத்து சொல்லணும். அதனால ரசூலுல்லாஹி நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு சலாம் சொல்றோம் இல்லைங்களா? பேராசைப்பட்டிருக்கிறாங்க, எல்லாருமே மூமின் ஆயிரணும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பேராசை ரசூலுல்லாஹி மேல இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு ரசூலுல்லாஹி வந்து நம்ம ஒரு உண்மையான கண்ணியம் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க சொன்ன அவங்களுடைய சுண்ணத்துக்களை ஃபாலோ பண்றது ஒண்ணு. இரண்டாவது வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க இந்த உம்மத்துகளுக்காக, இந்த மனிதர்களுக்காகங்கிறது வந்து நம்ம இந்த இந்த ஆயத்துல தெரிய வருது. என்ன ஸோ நம்ம அதை வந்து நம்ம குரான் ஹதீஸ் எல்லாம் ரொம்ப லேசாக நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வந்து அதை வந்து நிறைய ஆழ்ந்து சிந்திக்கணும், அதை ஓதணும், வாழ்க்கையில அதை நடைமுறை கொண்டு வரணும். அந்த ஒரு சின்ன முயற்சிக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஸோ நம்மளுடைய நோக்கமும் வந்து அல்லாஹ் இதில் நமக்கு என்ன சொல்றான், நீ சொல்லு, குரானை கத்துக்கோ, மற்றவங்கள்ட்ட போய் அதை டீச் பண்ணு அப்படிங்கிறது தான். சில பேருக்கு யாருக்கு இதாயத்தை கொடுக்கணும்னு நல்லா நாடி இருக்கணும், இதாயத்தை கொடுப்பான். அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க காபீர்கள்லாம் எல்லாம் காபீர்கள் முஸ்லீம்கள்
நம்மளால முடிவு பண்ண முடியாது. இதோட போதும் நிப்பாட்டிக்குவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய மௌத்தா போற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன முதல்ல வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம பிள்ளைங்க, ஃபேமிலி என்ன அதுதான் உண்மையில பெரியான விஷயம். வீட்ல போய் நம்ம தீன சொல்றது தான். இப்ப போய் நம்ம வீட்ல போய் நம்ம மனைவி மக்கள்கிட்ட போய் நம்ம குரான, ஹதீஸோ பேச ஆரம்பிச்சா புதுசா அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை வந்து ரெகுலரா கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல தாலீம் வாசிக்கிறது குரான் என்ன குரானை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எடுத்து ஓதுறது, அதுல அர்த்தம் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் செஞ்சா குடும்பமே மாறும். அதுல ஒரு சக்கீனத் கிடைக்கும். என்ன ஸோ ஆனா அதே நேரத்துல விட்டுறக்கூடாது. பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க இப்ப சொல்லும் போது பிடிக்காது. அது பொறுமையா சபுர்னா என்ன பொறுமையா திருப்பி 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 சபுரோட நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள வந்து நேர்வழி கொண்டு வரணும். நேர்வழி கொண்டு வர்றது நம்ம கடமை இல்லை, நமக்கு தெரியாது, அல்லாவுடைய நாட்டம். ஸோ ம் துவா செய்யணும் அதே நேரம். என்ன மற்றவங்களுக்கும் நம்ம இந்த குரானை எத்தி வைக்கணும். நம்ம ஒரு சிறு ஆயத்தோ சிறு ஹதீஸோ தெரிஞ்சா கூட மற்றவங்க எத்தி வைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட பலன் வந்து அல்ல அவங்களுக்கு வந்து ஹிதாயத்து கொடுக்கறது கொடுக்காதது அல்லாவுடைய கடமை, அல்லாவுடைய நாட்டம் இல்லைங்களா? ஸோ நம்ம நமக்காக நீங்க சொன்ன மாதிரி 2வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு நம்ம என்ன அடுத்த சைத்தானுடைய பிளான் என்ன தெரியுங்களா? அவன் வந்து தேவையில்லாத கவலையெல்லாம் கொண்டு கொடுத்துருவான். என்ன நீ செய்ய ம் ஒரு அவநம்பிக்கை கொடுப்பான். நீ இதெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் திருந்த போறாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவனுடைய நோக்கமே என்ன? நம்மள ஒரு ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணணும்னு நினைச்சா அவன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருப்பான் இல்லைங்களா? அதேதான் அதேதான். சேர்ந்து நம்ம அவனுடைய ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன கெடுதியை செய்யறதுக்கு சைத்தான் வந்து எவ்வளவு பெரிய முயற்சியா இருந்தாலும் எடுப்பானா. ஆமா. ஸோ அப்பதான் வந்து ஒரு புது நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபோன் வரும். என்ன நம்ம ம் முக்கியமானவர்கிட்ட அதுக்கு போயிடுவோம். என்ன அதுக்குள்ள அதுதான் அவுதுபிள்ளை குரான ஓதுறதுக்கு முன்னாடி அவுதுபிள்ளாய் சொல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஸோ இதுல நமக்கும் ஒரு படிப்பினை என்னன்னா இந்த கவலைப்படுறதுனால கவலை கொண்டு வர சைத்தானுடைய ஒரு திட்டம். அவனுடைய நம்ம எப்போ நம்ம அறாமல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா கூட சைத்தான் கொலை கொண்டு வருவோம். என்ன பண்ணுவோம்? ம் வந்து வறுமையை கொண்டும் மானக்கேடான விஷயங்களை கொண்டும் உங்களை அச்சுறுத்துகிறான் சொல்றாங்களா இல்லைங்களா? அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. நம்ம எப்போ வந்து நம்ம ஒரு கடல்ல இருந்து வெளியே வருவோம், எப்போ வந்து ஒரு வண்டியில இருந்து வெளியே வருவோம் நம்ம நினைப்போம். ம் தரமான தொழிலை விட்டு வெளியே வருவோம்னு நினைச்சா அல்ல அவன் என்ன சொல்லுவான் சைத்தான், இந்த தொழில நீ விட்டா என்ன வருது, உன் குடும்பம் என்ன வருது, நடுரோட்டுக்கு வந்துடுவேன் நீ ம் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருவோம். நீ இப்படியே வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா வந்து இல்ல வெளியே அதுக்காக என்ன பண்ணுவோம், அதை முடக்கி போடுறதுதான் சைத்தானுடைய ஒரு திட்டம் சரிங்களா? என்ன பண்ணுவோம், கவலையை கொடுத்து மனிதர்களை முடக்கி போடுறது வந்து இயலாம நம்மளால இயலாது, உன்னால முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது அல்லா என்ன சொல்ல அல்லா நமக்கு செய்ய மாட்டான். உன்னால முடியும், நீ வெளியே போ, நீ போய் வந்து பிரசங்கம் செய், நான் தொழில் உலகம் துனியா பெருசு, உன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து விரிவா போய் தேடு, என்ன அல்ல ஏமாத தவக்கல் போய் செய் என்ன. ஸோ ம் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அல்லா தான் வந்து நமக்கு நம்பிக்கை வைப்போம். ஸோ யார் இதாயத்தை பெற்றவங்கலாம் இதுதான். நம்ம வந்து யார் அல்லாவுடைய சொல்ல வந்து நம்ம ஏத்துக்கிறோமோ அவங்க தான் இதாயத்தை பெற்றவங்க. யார் சைத்தானுடைய பயத்துல இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் இதாயத்தை பெறல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒரு எதிரியா உடனே மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது, யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ம் விடாமுயற்சியோட நம்ம சபருங்கிறது அதான அர்த்தம். அதாவது பொறுமையா இருக்கிறது, விடாமுயற்சியோட நம்ம முயற்சி பண்றது, திரும்ப திரும்ப நம்ம பொறுமையா இருக்கிறது. அவங்க இன்னும் 4 விஷயம் சொல்லுவோம். சபருங்கிறது வந்து ஒண்ணு பொறுமையா இருக்கிறது, 2வது வந்து விடாமுயற்சி ஒரு முயற்சி செய்யறது, இன்னும் 2 அர்த்தம் இருக்கு அதுக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தது நம்ம சொல்றேன் உங்களுக்கு நான். ஸோ இது நமக்கு ஒரு இந்த ஒரு ஆயத்து வந்து நம்மளும் கவலைப்படக்கூடாது. என்ன, நமக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிள்ளைங்களே தர்த்தீப் செய்யும் போது பிள்ளைங்க ம் எதிர்த்து பேசும். என்ன எவ்வளோ நம்ம வீட்லயே நடக்கிறது தான். நம்ம ஒரு பிள்ளைகிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம், அவன் திருப்பி பேசுவான். என்ன சில நேரத்துல மரியாதை குறைவா கூட பேசுவாங்க. என்ன ம் பேசிட்டே உனக்கு என் மகனே இல்ல, உன் மனைவியே இல்லை, என் கணவனே இல்லை அப்படின்ட்டு சில பேர் உறவே முடிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன இது வந்து அப்படி அது கூட பரவாயில்ல. அப்படி கூட பரவாயில்ல.
இன்னும் சில பேரு நீ எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே போலாம். ஆமா. என்னுடைய காதால கேட்டிருக்கேன். நவதுக்குலாம் நவதுக்குலாம் நேத்து ஒரு நல்லா காப்பாத்து. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுல ம் நடக்கக்கூடிய அந்த விஷயம் தான். அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டுருச்சு தன்னுடைய மகள். ம் அந்த மகளுடைய உறவே வேணாம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வரட்டி விட்டாங்க. என்ன அவ்வளவுதான். இப்போ ம் அவங்க வந்து என்ன பண்ணலாம், வருஷம் வருஷம் நோன்பு வருது, பெருநா வருது. எத்தனையோ வருஷங்கள் அந்த மகளுக்கும் அந்த அம்மாவுக்கும் அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு. என்ன சோ அப்படியும் அவங்க ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறாங்க. என்ன சோ இந்த வைராக்கியம் அல்லாஹ் அப்படி சொல்ல மனுஷன் வந்து அல்லாஹ் சொல்றான், கல்லில் இருக்கிற பாறைக்கே உனக்கு ஈரத்தை கொடுத்துருக்கிறேன்டா கொடுத்துட்டு சொல்றாங்க. உன் மனசை வந்து ஏன் இவ்வளவு கடினமாக்கிட்டு இருக்கிற, மன்னிச்சிரு. ம் பெருநா எதுக்கு வருது, லைலத்துல் கத்ர் எதுக்கு வருது, என்ன சோ இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து மக்களை மன்னிக்கணும் இல்லைங்களா? அதுவும் குறிப்பா பிள்ளைங்களை மன்னிக்கணும். என்ன பிள்ளைங்கள் பெற்றோரை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைங்களை மன்னிக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அஹ், நீங்க சொன்ன மாதிரி நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. சில நேரத்துல பிள்ளைகளும் வந்து பெற்றோர்களுக்கு ஆலோசனை சொல்லணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லணும். இல்ல சில பேர் எல்லாருமே இல்ல அதை விட இன்னும் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஒரு த- தாய் தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரு ஒரு இடத்த கொடுக்கணும். அவங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா அப்பதான் அவங்க மனசுலயும் வந்து என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டிவா நிக்கிறாங்கன்ற ஒரு இதுவும் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க காயப்படும் போது கூட என் அத்தா அம்மா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையா? இது ஆமா நம்ம வந்து மத்தவங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஆமா. உம் சொல்றாங்க அதுல உண்மை இருக்கான்னு சொல்லி நம்ம யார்கிட்ட நம்ம காது கொடுத்து கேட்கிறோமோ அப்பதான் உம் வந்து நம்மளை வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க? இப்போ அதேதான். என்ன சொல்றது நான் கேட்கறது அப்பதான் தான் பையன் வந்து அப்பா கிட்ட பேசுவான். என்ன உம் கேட்கிறாரு, பேசுறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு விழுந்து, ஏய் தெரியண்டா உன்னை பத்தி தெரியாதா அப்படின்ட்டு பேச உம் பேச போறான் நாளைக்கு. என்ன சோ பொறுமையா பாசமா கருணையோட நான் என்ன சொல்றேன்ல, நீங்க வந்து பூலோகத்தில் இருப்பவருக்கு கருணை காட்டாத பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கப்படுவான். சொல்லுவான். ஒரு கருணையோட எல்லாரையும் நம்ம அது வேற அடுத்த ஆள் கூட இல்ல, நம்மளுடைய குடும்பத்துல அண்ணன் தம்பி கிட்ட, என்ன மாமா மாமி கிட்ட, பிரதர்ஸ் கிட்ட, இ- நான் நம்ம எப்போ நம்ம அன்போட நம்ம வந்து உறவை வந்து மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்மள வந்து உறவை முறிக்கிறதோ சைத்தானுடைய திட்டங்கள் பாருங்க. நம்ம வந்து அதேதான் அதே. உறவு முறிச்சுட்டு அவங்களும் கஷ்டப்படுவாங்க, ரெண்டு பேருமே கஷ்டம். உம் மனசு உம் மனசு இந்த மாதிரி பல நல்ல வாய்கள் இது வந்து மார்க்கத்தை பத்தி நம்ம பேசணும். ஜென்ரலா பொதுவா நம்ம நடக்கிறது எவ்வளவு பேர் டிப்ரெஷன், என்ன மருந்து மாத்திரை சாப்பிடுறது, என் மகன் என்கிட்ட பேசுறது இல்லையே, அம்மா என்கிட்ட பேசுறது இல்லையே, ஒரு கவலை. என்ன சோ அந்த ஒரு ஏக்கங்கள்ல இருந்து நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். மன்னிச்சிருங்க, கருணையோட இருங்க, இரக்கம் காட்டுங்கள், உறவுகளை வந்து பேணுங்கள். என்ன அந்த மாதிரி மார்க் விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது அவங்க தொழுவுலன்னா நம்ம பிள்ளைங்களை தொழுவ சொல்லணும். என்ன ஸோ புராணம் ஓதுறது எல்லாமே வந்து நம்மளும் வந்து அஹ், அதே நேரத்துல பேலன்ஸா இருக்கணும். நம்மளை அழிச்சுக்கவும் கூடாது. என்ன நீங்க சொல்ற மாதிரி உம் என்ன படிக்கிறேன்னா நம்மளை செய்யலையே அவன், நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறானே நம்ம தூக்கம் போய் நம்ம பைத்தியமா ஆயிரவும் கூடாது. என்ன ஆகும், உம் யாருக்குமே புரிஞ்சன இல்லை இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் அல்லா மேல தவக்கத்து வச்சு அல்லா பாத்துக்குவான் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்து தரணும், துவா செய்யணும். பேலன்ஸ் வேணும். ஒரு எதிரியா அல்லா உம் பாத்துக்குவோம் அல்லா பாத்துக்குவோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. என்ன விட்டுறவும் கூடாது. எதிரியாவும் போய் அவன் மேல விழுந்து வந்து ஒரே நேரத்திலே மாத்திரலாம் அப்படின்னு கஷ்டப்படுறதும் அது வந்து முடியாது. ஒவ்வொருத்தங்களுடைய சுச்சுவேஷன் மாறும். நம்ம எல்லாருக்கும் உம் நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியாது. இப்ப யூடியூப்ல உம் இதெல்லாம் கேட்கறாங்கன்னு உடனே போய் நாளைக்கே போய் அப்பாட்ட பேச போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாரு அப்பா, வராதரா அப்படிதான் சொல்லுவாரு. என்ன உம் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல 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 என்ன பண்ண முயற்சி ஏற்கும் போது அந்த முயற்சிகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான். என்ன சரி, உம் மாறுறாங்களோ இல்லையோ நம்ம வந்து மறுமை நாள் அது வந்து ஒரு அமலு சாலிஹாத்தா அல்லாஹ் எழுதுறான். என்ன சோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாமே கஷ்டப்படுத்திக்காம பொறுமையா சபரோட முயற்சி பண்ணி மற்றவங்கள ஹிதாயத்தை கொண்டு வரணும். நம்மளும் நமக்கு நாமே சபரோட இந்த குரானை ஓதி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறது மூலமா நமக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணுங்கிறது நம்ம இந்த நேரத்துல
இன்ஷா அல்லாஹ் துவா கேட்போம் அல்லாஹ் கிட்ட. இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது வந்து வேற என்ன நினைக்கிறேன்னா, இதுல இப்போ நிறைய விஷயங்கள் கவலை. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை பத்தி எவ்வளவு பேர் அந்த பிள்ளைங்க இறந்து போகுது, என்ன கவலை தான். எல்லாருக்கும் கவலை இல்லாம இல்ல, கவலைப்படாமலும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லலாம், ஒரு ம் பூமியினுடைய ஒரு உடலுடைய ஒரு பகுதி இல்லைங்களா? என்ன சோ ம் நம்ம ஒரு கையில ஒரு வெட்டுப்பட்டுருச்சுன்னா நம்ம மத்த கண்ணு அழுவோம். என்ன ஒரு பூமியில உலகத்துல இருக்க பூமியின் எல்லாமே ஒரு உடலில் உள்ள ஒரு பாகம் போலதான். அதே நேரத்துல அதை கேட்டு கேட்டு நம்ம வந்து நமக்கு நாமே டிப்ரெஷன் ஆயிடக்கூடாது. என்ன செய்யணும்? அடுத்தது வந்து துவா செய்யறது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம சதக்கா செய்யறது முடிஞ்சா சதக்கா செய்யணும். ரெண்டாவது வந்து அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ திடீர்னு அந்த பிள்ளைங்க இப்போ திடீர்னு பாம்பு போடுறாங்க, அவங்களாம் வந்து அந்த அந்த மக்களே கஷ்டப்படுறாங்க போது அதை பார்த்துட்டு அடுத்தது வந்து திடீர்னு ஒரு என்ன பண்ணுவோம், சைத்தான் ஒரு ஒரு டான்ஸ் கொடுப்பான். இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ரீல் வந்துடும். அதுதான் ம் அந்த சீனை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களுக்காக துவா செய்யறது, குரான் எடுத்து ஓதுறது, அந்த ஆங்கிள் நம்ம போகணும். அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது என்ன ஜாலியா பார்க்கறது, அரசியலை பத்தி பார்க்கறது, அந்த மறந்துடுறது, அதுதான் வந்து நம்ம கவனமா இருக்கணும் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம. ஸோ ஹதீஸ், ஹதீஸ்னு ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றான். இந்த ஹதீஸ்ங்கிறது என்ன, குரான் ஏன் ஹதீஸ்னு சொல்றான் அப்படின்னா, நான் இங்க கேட்ட மாதிரி இருக்கு. ஹதீஸ்ங்கிறது வந்து இது புது விஷயம் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் என்ன. இந்த குரானுக்கு முன்னாடி தௌராத் இருந்திருக்குது, இஞ்சியில் இருந்திருக்கு, எல்லாத்துலயும் அல்லாஹ் சொல்றது என்ன, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், கடவுள் இல்லை, கடவுளுக்கு வந்து குமாரன் இல்லை, மனைவி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன. அதுவும் அதனாலதான் இந்த ஹதீஸ்ங்கிற வார்த்தை. நம்ம ஹதீஸ் சொல்றாங்க, ஹதீஸ் சொல்றாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஊர்ல இல்லைங்களா. ஹஜ்ரத் என்ன சொல்றாரு, ம் ஹதீஸ்னா என்ன, சொன்ன விஷயங்களை திருப்பி சொல்றது தான் ஹதீஸ். அல்லாஹ் குரான் ம் என்ன, குரான் சொல்றது, ரசூலுல்லாஹி சுன்னத்தை சொல்றது ஹதீஸ் என்ன. சுன்னாவும் ஹதீஸ்ல அடங்கும் இல்லைங்களா என்ன. ஹதீஸ்ங்கிறது குரான் சுன்னா ரெண்டுமே அடங்கும் இல்லையா. ஆமா, அடங்கும் அடங்கும். ஸோ அதான் ஹதீஸ். So, இதோட நம்ம இந்த ஒரு ஆயத்தோட நம்ம நிப்பாட்டிக்குவோம்.